கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஜய். பதவி ஏற்ற உடனேயே ஒரு பெரிய பரபரப்பே உண்டு பண்ணிட்டீங்க. இது சக்சஸ் மட்டும் இல்ல, ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கூட. இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல நீங்க தான் ஹீரோ. தேங்க்யூ சார். அக்கா, வா விஜய், எல்லாத்தையும் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எந்த ஆபத்து இல்லையே? இல்லக்கா, ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் அந்த காரியத்தை பண்ணேன். விஜய், நீ படிச்சு பட்டம் வாங்கினப்போ போலீஸ்ல சேர்ந்து அந்த பதவியில வந்தப்போ கூட நான் அவ்வளவு சந்தோஷப்படல. இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்பா. நீ கண்டுபிடிச்சது வெறும் கள்ளக்கடத்தல் கும்பல மட்டும் இல்ல, பல கன்னி பெண்களோட மானத்தையும் காப்பாத்திருக்க. ரம்யா, உத்தி என்ன செய்யறது சொன்ன? டாக்டர் டே. ஐயோ பாவம். பாவம் சொல்ற? ஒரு பொண்ணு யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு டாக்டரையோ போலீஸ்காரையோ மட்டும் பண்ணிக்கவே கூடாது. ஏன் பண்ணிக்க கூடாது? சினிமா போலான்னு இருப்போம், சீக்ரெட் மீட்டிங் இருக்குன்னு போலீஸ்காரர் போயிடுவாரு, அத்தானுக்காக ஆசையா காத்துட்டு இருப்போம், ஆபரேஷன் இருக்குன்னு டாக்டர் போயிடுவாரு. மொத்தத்துல நாம மூட்ல இருக்கிறப்போ அவங்க ஒர்க்ல ஸ்பீடா இருப்பாங்க. பாத்தா படிச்சவ மாதிரி தெரியுது, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எந்த வேலையெல்லாம்? சாப்பிட வந்த, சாப்பிட்டு இருக்கேன். வாட் டு யூ மீன்? இங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு சிக்னல் நான் கொடுக்கறேன். வாட் சிக்னலா? உங்களுக்கா? நோ 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 மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அங்க பாத்தீங்களா? குழந்தை ஸ்வீட்டல? குழந்தை இப்பதான் வந்துச்சு, நீ என்ன சீட் பண்ற. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க, ஐ டோன்ட் கேர். நான் ஜேகே தான் பேசுறேன். ஆஹா, I'll wait for you. Okay. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். கோயில் விஷயமா வந்திருக்கிறது இவர்தாங்க. என்ன? ஐயா, கேளம்பாக்கத்துல இருக்கிற கிருஷ்ணன் கோவிலுக்கு ரொம்ப நாளாவே சரியான பாதை இல்லைங்க, அது விஷயமா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கீதை சொன்ன கிருஷ்ணனுக்கு பாதையே சரியில்லைங்கிறீங்க, நல்ல வேடிக்கை. ஆமா, எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு 25,000 இருந்தா சரி பண்ணிக்கலாங்க. சுந்தர் சார், 25,000. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல எங்களை போல உள்ளவங்க வாழ முடியுது. பட் ஒன் திங், நான் பணம் கொடுக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. ஐயோ, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேங்க. ஆமா, பாதைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? என் பேர் தான். புத்திசாலி, பொழைச்சுக்குவீங்க. ஒலிம்பிக் ஷிப்பிங் சின்ன தம்பி வந்திருக்காரு. என்னடா சின்ன தம்பி, லட்சக்கணக்கான பணத்தை போட்டு உன்னை நம்பி
ஒலிம்பிக் ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிச்சேன். கேவலம் ஒரு ஏசிய கூட உன்னால சமாளிக்க முடியல. இன்னைக்கு கம்பெனி சீல் ஆயிடுச்சு. எந்த முகத்தோட நீ என்ன பார்க்க வந்த? ஜாக், என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். கரெக்ட். அதனாலதான் போலீஸ்காரன் துப்பாக்கிக்கு தப்பிச்சு வந்து உனக்கு பழப்பு கொடுத்த ஏன் துப்பாக்கியாலேயே நீ பலியாக போற. ஒன்னாதான்டா எங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச செக்யூரிட்டி. இவனை கொண்டுடாத. இவனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஜெயராஜ், அப்ப இந்த ஒலிம்பிக் ஷிப்பிங் விஷயம் எனக்கு தெரியும். அத பத்தி நீ கவலைப்படாத. ஜாக், அந்த ஃபைல் எல்லாம் போலீஸ் கைப்பற்றுறதுக்குள்ள என்ன செஞ்ச? எரிச்சிட்டேன். அப்ப அந்த ஏசி நமக்கு தூசி. ஏன் மிஸ்டர், உனக்கு வெக்கமா இல்ல? நான் தான் ஆஃப் பேண்ட் போட்டிருக்கேனே, எனக்கு என்ன வைக்கும்? நீ இங்க எதுக்கு வரேன்னு இப்பதான் தெரியுது. மேடம், பார்ல எக்ஸசைஸ் பண்றவனுக்கு வேற யார் மேலயும் கவனம் இருக்காது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ என்ன ஃபாலோ பண்ற? நீங்க என்ன குற்றவாளியா? நான் யார் தெரியுமா? பேர் சொன்னதானே தெரியும். இத நான் பண்ணணும். சுத்த நியூசன்ஸ். முதல்ல உங்களுக்கு சென்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. டேய் விஜய், வந்த வேலையை கவனி. பொண்ணுங்களோட பேசாத, அக்கா சொல்லிருக்காங்க.